வணக்கம் dear students. நம்ம இப்போ பார்க்கிறது பாத்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரியில கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். இதுல நாம என்ன பார்க்க போறோம்னா தாலோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது வந்து பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும் பிக்மெண்ட். இது வந்து காப்பர் 2 அயனோட காம்ப்ளெக்ஸ். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிரிண்டிங் இங்க்ல யூஸ் ஆகுது. இந்த தாலோ ப்ளூ எங்க யூஸ் ஆகுது? பிரிண்டிங் இங்க்ல யூஸ் ஆகுது. அடுத்து பியூரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நிக்கல். இது உங்களுக்கு தெரியும், மெட்டலர்ஜி லெசன்ல படிச்சிருப்பீங்க, பை மான்ஸ் ப்ராசஸ். இதுல கூட காம்ப்ளெக்ஸ் உருவாகும், நிக்கல் டெட்ரா கார்பனைல். அப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் பை மான்ஸ் ப்ராசஸ் involves in the formations of complex, that is nickel tetracarbonyl. அடுத்தது EDTA சொல்லிட்டு ஒரு லிகாண்ட் இருக்கு, எத்திலீன் டயமீன் டெட்ராஅசிட்டிக் ஆசிட். இந்த லிகாண்ட் வந்து எதுல பயன்படுத்துதுன்னா லாந்தனாய்ட்ஸ் செப்பரேஷன் பண்றதுக்கு, ஹாட் வாட்டர் சால்ட் வாட்டர் மாத்துறதுக்கு, நம்ம உடம்புல இருந்து பாய்சனஸ் லெட்டை ரிமூவ் பண்றதுக்கு எதை பயன்படுத்தலாம்னா எத்திலீன் டயமீன் டெட்ராஅசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய EDTA சொல்லக்கூடிய லிகாண்டை பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் யூஸ்ட் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்ட் ஃப்ரம் தேர் ஓர்ஸ் by forming soluble cyanocomplexes. These cyanocomplexes are reduced by zinc to yield the metals. இந்த மெத்தட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க் ஆர்தர் ஃபாரஸ்ட் சைனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும், அதோட ஓர்ஸ்ல இருந்து காம்ப்ளெக்ஸஸா தான் வெளியில வரும். அதே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்ம அந்த மெட்டல்ஸை தனியா எடுக்கலாம். சரிங்களா? So the next uses பாத்தீங்க அப்படின்னா some metal ions are estimated more accurately by complex formation. உதாரணத்துக்கு for example nickel 2+ ions present in nickel chloride solution is estimated accurately for forming an insoluble complex called nickel dimethyl glyoxide. அந்த NiDMG twice அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா it is nickel dimethyl glyoxide அப்படிங்கிறது.